ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஜென். நான் என்னோட வாழ்க்கையில் ஏசு யாருன்னு சொல்லத்தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஏசு மட்டும்தான். என் கதையை சொல்றேன், கேளுங்க. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு விபத்துல என் தாயையும் தகப்பனையும் இழந்துட்டேன். மிகவும் ஒரு எளிமையான நிலைமை. என் உறவினர்களுக்கும் என்னை வைத்து வளர்க்க மனம் இல்லை. தனியாக விடப்பட்ட எனக்கு ஒரு துணையும் இல்லை. எனக்குன்னு இருந்த 2 சட்டையை எடுத்து ஒரு பையில போட்டுட்டு நான் என் ஊரை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில பெரிய சவாலா இருந்துச்சு. தங்குவதற்கு இடம் இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, ரோடு தான் என்னோட வீடு. பசி தாங்க முடியாம பிச்சை எடுக்கிற நிலைமை தான் என்னோட வாழ்க்கை. ரோட்டு ஓரத்துல இருக்க பிச்சைக்காரங்க என்னையும் அவங்க கூட சேர்த்து கொண்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் பிச்சை எடுப்பேன். எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு தருவாங்க. அவங்க கூடவே ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குவேன். பல நேரங்கள்ல நான் தனிமையா உட்காந்து அழுவேன். இதுதான் என்னோட வாழ்க்கையா? என் அப்பாவும் என் அம்மாவும் இது கூட இருந்தா எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க. அவங்க இழப்ப என்னால தாங்கவே முடியல. நாட்கள் ஓடிச்சு. நான் வீட்டை விட்டு வந்த 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் அதே ரோட்ல தான் இருக்கேன். ஒரு நாள் இரவு தூங்கும்போது போலீஸ் வந்து எங்க எல்லாரும் விளக்கிட்டாங்க. என் கூட இருந்தவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நான் மட்டும் தனியா ஓடுனேன். பயத்துல அந்த ஊரை விட்டே ஓடுனேன். என் ஊருக்கு சென்று பிச்சை எடுக்கும்போது ஒரு பேக்கரியில் அந்த கடை ஓனர் என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. காலையில் ஒரு டீயும் ஒரு பண்ணும் தருவாரு. நைட்ல மறுபடியும் ஒரு டீயும் ஒரு பண்ணும் தருவாரு. மத்தியானம் ஒரு தயிர் சாப்பாடு பார்சல் தருவாரு. அதுவே எனக்கு போதுமானது இருந்துச்சு. தங்குறதுக்கு பேக்கரிக்கு எதிர்த்தாப்புல ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கதான் தூங்குவேன். டிசம்பர் மாசம் குளிர் அதிகமா இருந்துச்சு. எனக்கு போத்திக்க கூட ஒரு போர்வை இல்லை. பேக்கரி ஓனர் எனக்கு சாப்பாடு தர்றதை நிறுத்திட்டாரு. என்னால வேலை செய்ய முடியலன்னு என்னை அந்த இடத்த விட்டே துரத்திட்டாரு. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவரு என்னைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டினாரு. நானும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன். மறுபடியும் ஒரு தனிமையான வாழ்க்கை. ஒரு நாள் மதியம் என் வாழ்க்கையை நினைச்சு அழுது கொண்டே நடந்து போனேன். ஒரு சர்ச்சை பார்த்து அதுக்குள்ள போனேன். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பசிக்கு தண்ணி குடிக்கலாம்னு போனேன். தண்ணி குடிச்ச பிறகு அந்த சர்ச்சு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு உட்கார்ந்தேன். என்னை பார்த்து ஒரு அக்கா அங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் என் வாழ்க்கையை முழுசா சொன்னேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கவலைப்படாத ஜென், உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. உன்னை அளவில்லாம நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர் பேர் இயேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்தான் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைச்சது. அது மட்டும் இல்லாம நம்ம பாவத்துக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சிலுவையில மரிச்சாரு. நீ அவரையே அப்பா அம்மான்னு கூப்பிடலாம் ஜென் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ணான்னு தெரியாது. நான் தினமும் இரவு அந்த சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன். நான் செய்த ஒரே ஜெபம் இதுதான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன். நாட்கள் ஓட ஓட என் மனசுல ஒரு நிம்மதி வந்துச்சு. ஒரு புது பேக்கரியில எனக்கு வேலை கிடைச்சது. என் வாழ்க்கை நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சது. எந்த வேலை இருந்தாலும் இரவு 8 மணிக்கு தான் அந்த சர்ச்சில் இருப்பேன். ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்லுவேன். இதுதான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. இப்படி போன என் வாழ்க்கையில ஒரு நாள் காலையில பேக்கரி போகும்போது ஒரு கார் என் மேல மோதி எனக்கு பயங்கரமா அடிபட்டுச்சு.
நான் மயங்கி கிடந்தேன். கை காலெல்லாம் ரத்தம். அங்க இருந்த எல்லாரும் என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. 2 நாள் கண் முழிக்கவே இல்லை. 3வது நாள் நான் கண் முழிச்சு பார்த்தேன். என் கூட ஐசியூல யாருமே இல்லை. தனியா படுத்திருந்தேன். என்னை தேடி யாருமே வரல. என் மனசு ரொம்ப கவலையா இருந்துச்சு. முழுக்க வரை அந்த நாள் முழுசும் கண்ணீரோட படுத்திருந்தேன். 7:45 மணிக்கு நான் யோசிச்சேன், ஐயோ 2 நாளா நம்ம சர்ச்சுக்கே போகலையே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. மணி 8 ஆச்சு. ஆனா பூட்டி இருந்த என் கதவுக்குள்ள என் ரூமுக்குள்ள ஒரு ஒளி வந்துச்சு. அந்த ஒளியில இருந்து ஒரு வெள்ளை அங்கி போட்டிருந்த ஒருவர் வந்தாரு. அவரோட முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அவரோட முடி தங்க மாதிரி ஜொலிச்சுது. அவர் என்கிட்ட வர வர என் உடம்புல இருந்த வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவரை பார்த்து யாரு நீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சொல்லி என்னை கட்டி அணைச்சு சுத்தம் கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை கட்டினாரு. ஆணையை கண்ணை பார்த்ததுமே என் மனசு உடம்பு போய் அழுது அவர் என் கண்ணீரை தொடச்சு ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல நான் எழும்பி நடக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் சொன்னேன், ஏசப்பா என்னை தேடி வந்தாங்க, அவர்தான் என்னை சுகப்படுத்தினாங்க. அன்னையில இருந்து என் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் தான். நான் தனிமையில வாழ்ந்ததே இல்லை. ஏன் தெரியுமா? நான் தனிமையில எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் ஏசப்பா என்னை தேடி வருவார். அருமை தம்பி தங்கச்சி, இதுதான் என் கதை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன். என்ன தெரியுமா? ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன், என்னை கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை ஆதரிக்க யாருமே இல்லை, என்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ தவறு பண்ற. ஏன் தெரியுமா? உன்னை ஆதரிக்க, உன்னை நேசிக்க, உங்ககிட்ட அன்பா இருக்க ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பாவை தவிர வேற யாருமே உங்ககிட்ட அவ்வளோ அன்பா இருக்க முடியாது தெரியுமா? அதனாலதான் ஏசப்பா ஒரு வசனத்தை சொல்றாங்க, சிறு பிள்ளைகள் இடத்துக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க, அவங்களை தனிப்பு செய்யாதுங்க, அலோகராஜம் அவங்களுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏசப்பாவுக்கு உன்னைத்தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால ஏசப்பாட்ட நீ சொல்லு, ஏசப்பா என்னையும் நீங்க நேசிக்கிறீங்க, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க.